ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவாக நான் மீன் குழம்பு ரெசிபி, அதாவது ஜிலேபி ஃபிஷ்ஷோட மீன் குழம்பு ரெசிபின்னு எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது அதே மீனில் நான் ஃப்ரை எப்படி பண்ணுறேன் என்னோடய ஸ்டைலில் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். இப்போது இதுக்கு நான் இந்த மாதிரி மீன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணினதான் உயிரோடு ஏரியிலேருந்து பிடிச்சது, உயிரோடு கிடச்சிது. கிராமத்து சைடில் இது நிறைய கிடைக்கும். இதனோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ உயிரோடு கிடச்சிச்சின்னா ரொம்ப 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 நல்லது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. முள் தான் அதிகமாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு முன்னாடி சாப்பிட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. ஸோ இதுக்கு நான் மீனை நார்மலாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு பாத்திரத்தில் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, உங்கள் மீனோட அளவுக்கு ஏற்ப, நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் போட்டேன். மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசாலா ஊற்றிடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் லெமன், நல்ல ஒரு பெரிய லெமன் என்னோடது. அதில் ஒரு ஆஃப் லெமன் நான் கட் பண்ணி எடுத்து நல்லா இது பண்ணிவிட்டு, நல்லா இப்போ நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மசாலாஸ் நல்லா நான் கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரொம்ப ஆயில் ஊற்றாமல், ஏன்னா வறுக்கும் போதே ஆயில் தானே ஊற்றுவோம், அதனால். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீளமாக. நீங்கள் அதேமாதிரி கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் மசாலாஸ் உள்ளே போய் நல்லா இதுவாகும். இப்போது நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாலாஸ் கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் மசாலாஸ் கோட் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா மீனையும் கட் பண்ணி மசாலாஸ் கோட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா அழகாக இந்த மாதிரி உள்ளெல்லாம் அந்த நம்ம கீழே இருக்கும் இல்லையா, அது உள்ளெல்லாம் மசாலா போகணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. நீங்கள் அப்போயே செய்ய போகிறீங்கன்னா ஊற வச்சுட்டு அப்படியே நீங்கள் கல்லில் போட்டு பொரிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் அழகாக ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு டெய்லி மீன் வறுத்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு இரும்பு இதில் வைங்க, இரும்பு கல்லில் வச்சிங்க, தோசை கல்லில், அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன். ஸோ நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.